வணக்கம் பக்தர்களே. என் குருவும் என் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்துக்கும் பித்திருக்களுக்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் 18 கோடி சித்தமார்களுக்கும் 18 கோடி தெய்வர்களும் தேவதர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும், கனவு இல்லம், இப்படி சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. கோயில போய் வேண்டுதல் வைக்கிறாங்க. நடக்கவே மாட்டேங்குது சாமி, என்ன எப்படி இது அப்படின்னு கேக்குறாங்க. நான் 2-3 வாட்டி போய் இந்த கல்லு அடுக்குவாங்களா வீடு கட்டுறதுக்கு வேண்டுதல், அதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். நான் கூட என்னால கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அது மாதிரி கட்டிட்டு வீடு கட்டலாம் பார்த்தா இருக்கிற வீடியோ ஆல்டேஷன் பண்ணி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது சாமி. சரி, புது வீடு கட்டலாம்னு நினைச்சா கூட கட்டலாம் நினைச்சு வேண்டுதல் வச்சா உடனே கோயிலுக்கு போய் மாதிரி கல்ல அடிக்கடி கட்டிட்டு வந்தா இருக்கிற வீட்டை பிரிச்சுட்டு மறுபடியும் அதை புதுப்பிக்கிற மாதிரி ஆயிடுது, புது வீடே கட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். சரி, அதாவது ஆண்டவங்கிட்ட போய் நீங்க முறையிட்டாதான் அவங்களுக்கு தெரியும்னு கிடையாது. நீங்க அங்க போனாதான் அவரு நம்ம வந்தது தெரியும், சொன்னது கேட்பாரு அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்கள மாத்திரமா காப்பாத்துற உலகத்தையே அவங்க கட்டி காக்குறாங்க, ஆட்சி செய்யறாங்க. அப்போ அந்த தெய்வங்களுக்கும் அந்த சித்தமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியாது இங்க எதுவுமே நடக்கிறது கிடையாது. நம்மளை சுத்தி நிறைய கேமரா, கண்காணிக்கும் கேமராலாம் வச்சிருக்காங்க. என்னென்ன நடக்குது, எது நடக்குது. அப்போ மனுஷனா பிறந்தா சரி, ஒரு சொந்த வீடு கட்டணும் ஆசை இல்ல, ஒவ்வொருத்தனுக்கு ஜாதகப்படி சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு இருக்கும். அவன் அதுக்கான எதுவும் முயற்சி எடுக்க மாட்டான். ஆனால் தானா நடக்கும். ஏதோ ஒரு இதுல லாபம் வரும், ஏதோ ஒரு வியாபாரத்துல திடீர்னு காசு வரும், அப்ப ஒரு வீடு கட்டிடுவான். சில பேர் ஜாதகத்துல வீடு கட்டுற அந்த பாக்கியமே இருக்காது. அவன் வீடை கிட்ட ஆசைப்படுவான், நிறைய நினைச்சு ஆசைப்படுவான், கட்டவே முடியாது வாழ்க்கை. அப்படி கட்டினா அப்படி கட்டிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க மனைவி பசங்க அவங்க அந்த யோகம் இருக்கும். புது வீடு கிரக பூசம் பண்ணி தாய் தாப்பனை அதில் பார்க்கணும்னு அந்த யோகம் இருந்தா பசங்களோட ஜாதகத்துல இருக்கும் வீடு கட்டலான்ட்டு. அப்போ அதை வீடு கட்டி கிரக பூசம் பண்ணணும். இப்படிதான் ஒன்று நடக்கும். அந்த வீடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கு வீடு கட்டி கிரக பூசம் பண்ணோம்னா வாழ்க்கையே மாறிடும். பெரிய லெவல்ல போயிடுவாங்க. நல்லது, நல்ல மங்களகரமான விஷயம்லாம் நல்லா நடக்கும், எந்த குறைபாடு இருக்காது. சில பேருக்கு தலைக்கெல்லாம் ஆப்போசிட் ஆகும் நடக்கிறது. ஏற்கனவே இருந்த வீட்டுல நடந்ததெல்லாம் இப்ப அதுவும் இருந்தது நல்ல கண்ணன்ற கதையா எல்லாமே இதாகும். அப்போ நீங்க அது உங்க ஜாதகங்களை பார்த்து, இல்ல தெய்வத்துங்கிட்ட குறி கேட்டு, இல்லைன்னா சித்தமார்கள்கிட்ட போய் அவங்களோட அருள் கேட்டு வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா, இருக்குதா இல்லையா, எங்க வீட்டுல யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நீங்க பார்த்து செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை விட்டு நீங்க கோயில்ல போயிட்டு நான் கல் அடிக்க வைக்கிறேன், அதை வைக்கிறேன், எனக்கு கோயில வீடு கட்டுறதுக்கு சாமி எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா வரும். கடவுள்கள் எல்லாமே இருந்த நம்ம கையில அவங்க கொடுக்குற அந்த இதை வாங்கறதுக்கு சக்தி இருக்கணும். நமக்கு அது சக்தியை உருவாக்கணும், நம்ம தான் உருவாக்கணும், அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. பாத்திரம் வச்சு பிச்சை போடும் சொல்லியிருக்காங்க. அந்த பாத்திரம் நல்ல பாத்திரம் யார் வச்சிருக்கானோ அவனுக்கு போட்டுருவாங்க, கொடுக்காமலாம் கிடையாது. அது தெய்வமா இருக்கட்டும் சித்தர்களாகட்டும் கொடுக்கதான் தெரியும், அவங்க வாங்கலாம் தெரியாது. அவங்க கொடுக்கறதுக்கு தான் இந்த பூமியில இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த அடுத்த நிலைக்கு அடுத்த பிறவிக்கு போகாம இதே நிலையில சித்தமார்கள் இந்த பூமியில தான் உலாகிட்டு இந்த உலகத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் இருக்கனால இந்த உலகம் ஏதோ கொஞ்சம் நஞ்சதுக்கு இருக்கு. அப்படி அப்போ நீ ஒரு கோயில்ல போயிட்டு அந்த புத்து இருக்கும், மரம் இருக்கும், மரம் சுத்தி போய் இந்த கல் இருக்கும், ஒன்லாம் கல் இருக்கும். வீடு புது வீடு நான் கட்டணும் சாமி அப்படின்ட்டு ஏற்கனவே கட்டிட்டு போயிருப்போம், அது கீழே வந்துருக்கும், அதை தூக்கி இவங்க கட்டுறது. புரியுதுங்களா உனக்கு? ஏற்கனவே கல்லு யாரா பக்கத்துல இருந்து அடிக்கிருப்பான், அது ஒண்ணும் கீழே வந்துருக்கும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணாங்க, அதுல ஒரு கல் எடுத்து இதுல இருப்பாங்க. இதுக்கு கரைச்சிட்டு
அதுல இருந்து மறுபடியும் எடுத்து வைப்பாங்க. இது மகா தப்பு, முற்றிலும் தப்பு. இந்த கல் எடுக்கிற விஷயம் வந்து முற்றிலும் தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஆனாதான் வந்து வீடு கட்ட முடியாம இருக்கிற வீட்டை டெமாலிஷ் பண்ணி மறுபடியும் அதை நீ கட்டுற சூழ்நிலை வருது. ஏன்னா ஏற்கனவே கல் நீ அப்படிதான் அடிக்கி இருக்கிற. யார் வீட்டு கல்லோ யார் அடிக்க வச்சாலும் எவன் வீடு கட்டணும்னு வச்சிருந்தாலும் அதை போய் நீ கழிச்சிடுற. அவன் வீடு கட்டுறதும் போச்சு. அந்த கல் எடுத்து நீ கட்டுற பழைய கல்லு. அப்பனா அவனுக்கு பழைய வீட்டை தான் நீ புதுப்பிக்கும், புது வீடு கட்ட முடியாது. இப்படி நடக்கும். யாருக்கும் அத்தி புத்தா மாதிரி ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு இருக்கும். அப்ப கூட பாத்தீங்கன்னா அது இருக்கும், அவனுக்கு தெரியாது. அந்த தோஷம் வந்து தாக்கி இருக்கும், தெரியாது. நிறைய பேர் நிறைய இடத்துல இப்ப திருவண்ணாமலைக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கல் எங்கதான் கல் அடிக்கி விட்டுருவோம். அவ்வளவுதான். அப்ப அந்த கல் அடிக்கி விட்டா இருக்கும், நான் வந்து இப்படி கல் வச்சு நான் வீடு கட்டணும் அப்படின்னு தான் நீ கட்டுறீங்க. சரி, அந்த கல்லு கீழே விழுந்துருது அப்படின்னா அர்த்தம் வீடு கட்டுறது விழுந்துச்சா அப்படின்னு ஒரு கணக்கு. நீங்க செய்யற விஷயம் எதனா ஒரு பயன்படணும். அது பயன்படாம நீங்க வந்து மனக்கற்பனையில வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போக கூடாது, தப்பு அது. ஒரு கோயில பாருங்க, நீங்க அங்க போய் பாருங்க, எல்லாம் ஒருத்தர் வச்ச கல்லு ஒருத்தர் வச்ச கல்லு, அப்ப ஆட்டு நிறைய சேர்ந்து போய்க்கிறது. அது தெரியல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அந்த ஆன்மீகத்துல வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்கணும்னா அந்த வழிமுறைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். வழிமுறைகள் தெரியாம நீங்க செஞ்சீங்கன்னா அது எதிர்வினையா நடக்கும். உன் நேரம் கெட்டு போச்சுன்னா எதிர்வினையாக நடக்கும். ஏதோ நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் வேற ஏதாவது நடந்து அதை சரிசம் பண்ணிக்கும். பதிலுக்கு பதில் தான் இந்த பூமியில. ஒன்னு கொடுத்து ஒன்னு எடுக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். எல்லாம் அது எந்த நேரத்துல போய் வைக்கணும், எந்த காலகட்டத்துல வைக்கணும், அப்படி கணக்கு இருக்கு. நீ போய் நினைச்ச நேரத்துல போய் கல்ல அடிக்கிறது, அதை சுத்திட்டு வந்துடுறது, செய்யறது எல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அப்போ அந்த பூமிக்காரகன் அது வீடு வந்து கட்டடம் கட்டுறது, அப்ப எதுக்கு எந்த நேரம் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும்? உங்க ராசி என்ன ராசி, என்ன பூதம், அது எந்த நாள்ல போய் அதை நம்ம வழிபட்டா நமக்கு வந்து அது கிட்டும், வீடு கட்டுறதுக்கு அது அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு லக்னத்துக்கும் வந்து 4வது வீடு மனை அப்படின்னு ஒரு இது வருது. அப்ப 4வது ராசி என்ன ராசி, அது என்ன கிரகம், அந்த கிரகத்துக்கு எந்த கோயிலு, இப்படி பல விஷயம்லாம் இருக்கு அதுல. சரி, இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கல, ரைட்டு. ஒரு கோயிலுக்கு போறோம், சரி கல் எடுத்து எடுக்கிறோமா, கல் எடுத்து அடிக்கிட்டு வந்தா நம்மளுக்கு வந்து வீடு கட்டிடலாம். அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. ஏன் நீ கல்லை வச்சு கட்டி காமிச்சாதான் கடவுளுக்கு தெரியுமா இவன் வீடு கட்டணும், புது வீடு கட்டணும் சொல்லிட்டு நமக்கு அடையாளப்படுத்திட்டு போறான்னு தெரியுமா? சொல்லுங்க. கிடையாது, அது கிடையாது. மனசுல நீ வீடு கட்டினாலே நீ வீடு கட்டிடு. ஆனா பாமர மக்களுக்கு தெரியல, அதனால அப்படி பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கல் அடுக்குங்க. எப்படி அடுக்கணும், எந்த கல்ல இருக்கணும் கணக்கு. ஒண்ணு புது கல்லா இருக்கணும். அது வந்து சுத்தமான ஒரு மஞ்சள் தண்ணில அலசிட்டு, நல்ல தண்ணியில அலசிட்டு, அதை எடுத்து போய் சுத்தம் பண்ணி, அது நீங்க போகும்போதே வீட்டுல இருந்து எங்கன்னா தனியான கல்லுங்க, நம்ம வீட்டுல இருக்க கல்லுங்களை எடுத்துட்டு போய் சின்ன கல்லுங்களை வச்சு நீங்க அடுக்குனா கூட பரவாயில்ல. இப்ப அது கூட கஷ்டப்படுறது சோம்பேறித்தனம். கடவுள் வந்து கொடுக்கதான் செய்வார், எடுத்து வாயில ஊட்ட மாட்டேன். என்ன நினைக்கிறாங்க, நிறைய பேர் எடுத்து நம்ம ஊட்டிடுவோம் வாயில, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அப்போ நீங்க இப்படி பண்றதோட இன்னொரு விஷயம் பண்ணணும். எப்ப நீங்க வந்து கோயிலுக்கு போற, ஒரு வீடு கட்டுதல், வீடு கட்டணும் நம்ம அப்படின்னு நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களா அன்னைக்கு ஒரு செங்கல் புதுசா வாங்கிட்டு வர. அது என்ன பண்றீங்க, ஒரு தண்ணியில அலசி எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் தண்ணியில அது அலசுங்க. அதுக்கப்புறம் பால் இருந்தா கொஞ்சம் அந்த பால் தண்ணியில போட்டு அலசி எடுத்து அதுக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சு எடுத்து நீங்க பூஜை ரூம்ல வச்சிருந்தாங்க. எப்ப நினைக்கிறீங்களா அதை வச்சிருந்தோம். என்னைக்கு நீங்க வந்து கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல எங்க நீங்க உங்க விருப்பப்பட்ட ஜீவ சமாதிக்கோ கோயிலுங்களோ போக நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வீட்லயே வந்து கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு தீபார்த்தனை காட்டி உங்க குலதெய்வத்தை வேணும்.
இது மாதிரி நான் இந்த கோயிலுக்கு போறேன், இந்த கடங்கப்பட்டிக்கு போறேன், நான் வந்து அங்க சாமி வந்து நான் வீடு கட்டுறதுக்காக அவர்கிட்ட நான் கேட்க போறேன், எனக்கு வந்து நான் கேட்கிற என்னுடைய கோரிக்கையை அவரை ஏத்துக்கணும், அதுக்கு எனக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கறதுக்கு நீ உதவி செய்யணும், குலதெய்வத்தை கேட்கணும். கேட்டுட்டு அந்த கல் எடுத்து ஒரு மஞ்சா பை அதுல வச்சுக்கணும். அது வச்சு எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் கனகாம்பட்டி போயிட்டு அந்த உரி மரம் சொல்லுவாங்க, அந்த இடத்துலதான் கல்லெல்லாம் இருக்கிறாங்க. அங்க என்ன பண்ணும், ஐயாவை கும்பிட்டு மரத்தை சுத்திட்டு அந்த ஒரு கல்லு தனியா ஒரு இடத்துல டிஸ்டர்ப் இல்லாம அங்க வச்சு அது மேல வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு ஏத்திட்டு அந்த கல்லுக்கு நேரம் உட்கார்ந்து அதை பார்க்கணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அதை உட்கார்ந்து நீங்க பார்க்கணும். நம்ம வந்து வீடு கட்டுறோம், இப்படி கட்டுறோம், இது மாதிரி அமைப்புல கட்டுறோம் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். கற்பனை பண்றதுன்னா நீங்க அந்த கற்பனை பண்ண போனா அது வந்து வீடு வந்து அந்த உருவாகிறது, கிரகபசம் பண்றது இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க அதே மாதிரி ஆண்டவன் வந்து உங்களுக்கு அது செஞ்சு தருவார். அதுதான் சொல்ற, நீ எதை நினைக்கிறாயே நீ அதை ஆவேன்றது. அதுதான் இது தாந்திரிகம். அது அப்ப உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பூமி பூஜை போடுறோம், மேசிரெல்லாம் வந்துட்டாங்க, சித்தாலாம் வந்துட்டாங்க, நல்ல நாள் பார்த்து பூஜை போட்டாச்சு, எல்லா சரக்கும் வந்துருச்சு, கையில காசு கடன்லாம் கிடையாது, கை காசு வச்சு கட்டுறேன், கடனே கிடையாது, டோர் இப்படி இருக்கும், பூஜை ரூம் இப்படி இருக்கும், இத்தனை பெட்ரூமு, இது சமையல் ரூமு எல்லாம் கட்டுறோம், பூஜை வேலை பண்றோம், இந்த கலர் அடிக்கிறோம், கிரக பூஜை பண்ணிட்டோம், நம்ம இப்போ கிரக பூஜை பண்ணிட்டு வீட்டுல சமையல் கட்டுல சமைக்கிறோம், வீட்டுல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் வர்ற மாதிரி நீங்க வந்து அதை பார்க்கணும். எப்படி பார்க்கணும், அந்த விளக்க பார்த்துக்கிட்டு நீங்க இப்படி கற்பனை பண்ணணும். அது பண்ண உங்க மனசுல அது வந்து அது பதியும். ஒரு வாட்டி பதிஞ்சுன்னா அதுக்கு அடுத்த வாட்டி நீங்க வீடு கட்ட நினைக்கும் போது அது அப்படியே ஓடும். அப்ப ஓடும்போது இது எங்க வேண்டிக்கணும், கனகம்பட்டியில வேண்டிக்கிட்டோம், கனகம்பட்டி ஐயாவோட நினைப்பு நமக்கு வரும். அவர் கண்டிப்பா செய்வார். அது வந்து அவருக்கும் ஈஸி. நீ வீடு கட்டிட்டு நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்றே காண்டி அது எத்தனை ரூம் வச்சு கட்டணும், எவ்வளவு பெரிய வீடு கட்டணும், அது ஓட்டு வீடா, மாடி வீடா, இல்ல பங்களா டைப்ல வீடா, எதுவுமே சொல்றது இல்லை, எதுவுமே நீ நினைக்கிறது இல்லை, வீடு கட்டணும் அவ்வளவுதான் அப்படி நினைச்சு கேக்குறீங்க. அப்படி கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் எடுத்து நான் சொல்லணும், இப்படி இருக்கணும் எனக்கு வீடு, இப்படி வேணும் எனக்கு வீடு, இந்த கலர் அடிச்சிருக்கணும், இப்படியெல்லாம் ரூம் பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கற்பனை பண்ணணும். அது ஒரு சினிமா படம் மாதிரி ஓட்டணும் உங்க மனசுக்குள்ள. அப்படி ஓட்டும் போது அது அந்த இறையாற்றல், நீங்க உண்மையான ஆளா இருந்து, பொய் பேசாத ஆளா இருந்து, மனிதனா இருந்து, நேர்மையா இருந்து கேட்கும் பட்சத்துல அது இறைவனா இருந்தாலும் சரி, மகான்களா இருந்தாலும் சரி, சித்தர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உங்களை செய்யறதுக்கு முன் வருவாங்க. வாழ்க்கையில நடக்கும். ஆனா நீங்க வெளியில வந்து பெருமை பேசக்கூடாது. நான் இப்ப மாதிரி வீடு கட்ட போறேன், செய்ய போறேன், கனகம்பட்டிக்கு போயிட்டு வந்தேன், கனகம்பட்டி வேண்டிட்டு வந்தேன், இவ்வளவு பெரிய வீடு கட்ட போறேன், இப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெளியில வந்து அதை பத்தி பேசக்கூடாது. அப்போ அந்த விளக்கு வச்சுட்டு அந்த சாமியை அந்த கல்லு அங்க வைக்கணும், கிழக்க பார்த்த மாதிரி அப்படி வச்சுட்டு அதை கும்பிடணும். உங்க வீட்டுல இருந்து ஒரு கல் எடுத்து வைக்கணும். இப்ப அந்த கல் என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் கோயில் நிர்வாகத்துல அந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு அது ஒண்ணு யூஸ் ஆகும். அப்ப அது அங்க போய் உட்காந்து மனிதன் தான் கடன் வாங்கினா திருப்பி தர்றது லேட் ஆகும், இல்ல தராம போயிடுவான், இல்ல நட்பு இல்ல உறவு முறை சரி யாரோ ஒன்று சாப்பிட்டா விட்டுருவாங்க. இதே ஒரு பொருள் வாங்கினா 2 பொருளை ரிட்டர்ன் தருவார். அதை பெருசு பண்ணி தான் கொடுப்பாரு. ஏன்னா அவரு கடன் பட மாட்டாரு மனுஷனுக்கு, மனுஷன் தான் கடன் படுவான். அதுதான் இந்த பிரபஞ்சம் இப்படி நடக்குது. புரியணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் புரியும். அதனால இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ரொம்ப ஐதீகமாலாம் நான் சொல்ல, சாஸ்திரங்களாம் சொல்ல, அனுபவத்துல நான் சொல்லி நடந்து நிறைய பேர் இருக்காங்க, மாதிரி கட்டியிருக்காங்க, அதை தான் நான் சொல்றேன். நான் சும்மா சாஸ்திரத்துல அப்படி சொல்றாங்க, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அது 48 நாள் கல்லை வச்சு பூஜை பண்ணுங்க, அதுக்கு அப்படி அதெல்லாம் கிடையாது. ஆத்மா, உங்க மனசு, உண்மையான அன்பு, அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த வேலையை நீ தொடங்கு, உனக்கு நடக்கும். அதே மாதிரி உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ ஆசைப்படும்.
இப்படியெல்லாம் கேட்டா ஆண்டவன் கொடுத்துருவோம் சொல்லிட்டு ரொம்ப பெருசா அதிகப்படியா தரும். உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாத. இதை நம்ம வந்து இதுல இருந்து மீண்டு வருவோமா? வர முடியாத. அப்படியும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும். தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படக்கூடாது. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா அது ஆண்டவன் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அது உன்னுடைய ஆணவம், தவறுதான முடிவு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க பண்ண முடியாது. தேவை என்னவோ அதை மாத்திரம் அடையதுக்கு ஆசைப்படுறோம். நியாயமான கோரிக்கை வச்சு அது நியாயமா எந்த ஒரு இது நமக்கு கஷ்டம் இல்லாம அது வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் அள்ளி கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து இது பத்தாது, வேணும் 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 பெருசா பேராசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதும் அங்க மேடேறாது. அதனால ஏன்னா நிறைய நான் கணக்கு போய் பாக்குறேன், அந்த கல்லுங்களை அடிக்கடி இப்ப தனியா புதுசா ஒரு பெரிய இதை வச்சுக்கிறாங்க தனியா. அதை வந்து கொஞ்சம் அது யாராரு கட்டினது, யாராரு வச்சது, யாராரு வணங்குது, இப்படி அந்த ஒரு இதே கிடையாது. தப்பா போட்டுறாங்க. எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ற, நீங்க அந்த கட்டி வச்சு வந்து கீழே விழக்கூடாது. அது யாருன்னா ஒருத்தர் பக்கத்துல கட்டுவாங்க, அது கல் ஒன்று பேலன்ஸ் இருந்தா தெரிச்சிருவாங்க தனியா, அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு நீ கட்டுற கல்ல தீக்க அங்க வச்சிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ இது மாதிரி செங்கல்ல வந்து நீங்க ஒண்ணு இது மாதிரி பண்ணி எடுத்து வைக்க. இப்படி நீங்க 9 வாரம் 9 மாசம் இப்படி கணக்கு வச்சீங்க. உங்க நட்சத்திர நாள்ல போய் பாருங்க, இல்லைன்னா புனர்பூச நட்சத்திரம் போய் பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் கடகத்துல வர்றதுனால இந்த கட்டிடம் இதெல்லாம் வந்து அது வந்து அதுல வரும். அப்போ அன்னைக்கு போயிட்டு அந்த கல்லை வச்சுட்டு வணங்கிட்டு ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா 9 வாரங்கள் 9 மாதங்கள் அது கணக்கு வச்சுக்க. இல்லைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு என்ன வருதோ அன்னைக்கு போய் அது மாதிரி வச்சு வணங்குங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு. முயற்சி பண்ணு. நீங்க சாமி ஏதோ கதைக்காக சொல்றாரு, வீடியோக்காக சொல்றாரு, புதுசா ஒன்று சொல்லி ட்ரெண்டிங் ஆளா நினைக்கிறாரு அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. எதுவும் தேவையில்லாது. ஆனா மக்கள் தப்பா வணங்குறாங்க, வழிபடுறாங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய என் கடமை இருக்கு. என்ன ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் வந்து சரியான தகவலை சொல்லணும், அது நம்ம கடமை. அந்த ஒரு இதுல தான் நான் சொல்றேன். ஏன்னா எண்ணங்கள் அப்படி வருது. மனிதனுக்கு வந்து இப்ப மனிதனால இல்லை யாருமே, மனிதனா வராங்க. இப்ப ஜீவசமாதி போறோம், கோயிலுக்கு போறோம், கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வராங்க. ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல இது, நல்ல பேச்சு கேட்கறதுனால கொஞ்சம் மாறிட்டு வராங்க. சரி, வார்த்தை எல்லாம் நல்லதுதான். அப்போ இது மாதிரி பண்ணணும். அப்போ அந்த கல்லு பாத்தீங்கன்னா நல்ல கல்லு, சுத்தமான கல்லா இருக்கும். இந்த மோனை அந்த கார்னர் உடஞ்சிருக்குது, வீரல் போட்டிருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பியூரா இருக்கும். நீங்க போய் ஆட்வாஸ் கல்ல போயிட்டு நல்ல செங்கல் அவங்க பார்த்து எடுத்துட்டு வந்து வீட்டாண்ட கழுவி சுத்தம் பண்ணி அது ஒரு பொட்டு வச்சு, சந்தன பொட்டு வச்சு, திண்ணூறு பட்டு வச்சு அந்த நீங்க வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சிருங்க. என்னைக்கு நீங்க வந்து கணக்குப்பட்டி போகணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த கல்ல ஒரு மஞ்சள் பையில எடுத்துட்டு கால் போடாம வீட்லயே பூஜை எல்லாம் அதுக்கு பூவெல்லாம் போட்டு வீட்லயே பூஜை எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு அங்கிருந்து நீ கணக்குப்பட்டியும் போயிட்டு அங்க வச்சு அது விளக்க ஒண்ணு போட்டு அது கல்லை நிப்பாட்டி வைக்கிறீங்களோ இல்ல படுகு வைக்கிறீங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணி அது மேல ஒரு நெய் விளக்கு, இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு, சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான நெய் பத்தி போட்டு ஏத்திட்டு அது தொட்டு சாமி கும்பிட்டு நான் நினைச்சு நடக்கணும், நல்லபடியா நான் வீடு கட்டணும், எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு துன்பமும் இருக்கக்கூடாது ஐயா அப்படின்னு நீங்க வேண்டிட்டு அந்த கல்லுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் தூரமா உட்காந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு மணி நேரம் நீங்க கேட்டு அதை பார்க்கணும். நீங்க அதுக்கு மேல எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி, அது மினிமம் 2 மணி நேரம், 2 மணி நேரம் இருக்க மாட்டாங்க, 1 மணி நேரம். அதே மாதிரி நிறைய பேரும் கேட்பாங்க, இது நம்ம புதுசா இருக்குன்னுவாங்க, உங்களை வந்து திசை திருப்புவாங்க, அடப்போமா இது பைத்தியமா உனக்கு அப்படின்வாங்க. இதெல்லாம் ஆவர கதையா, இதெல்லாம் யாருமா சொல்றது, எந்த ஜோசிக்காரன் சொல்றான், எந்த சாமி சொல்றான், இப்படி எகத்தாலும் கிண்டெல்லாம் பேசுவாங்க. நம்மள வந்து நம்ம கர்மால வந்து வெளிப்படலான்னு எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு போகும்போது அவங்க வந்து நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே வந்து சொல்லுவாங்க. அதனால எந்த காதல எந்த பேச்சு எதுவும் கேட்காதீங்க. யாருன்னா கேட்டா நல்லவங்களா இருந்தா இது மாதிரிங்க ஐயா ஒருத்தருக்கு சொன்னாரு அதனால செய்யறேன், முடிஞ்சா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதை பெருமைப்படுத்தி அதை மிகப்படுத்தி சொல்லக்கூடாது. இது இப்படி நான் அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், வீடு கட்டணும், பொண்ணு கல்யாணம் பண்ணோம், வீடு கிரகபட்சம் மட்டும் தான் கல்யாணம் பண்ணோம், அப்படி பக்கத்துல ஆரம்பிக்க அதெல்லாம் மிகப்படுத்தி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. உனக்கு தேவை என்னவோ அந்த தேவையை மாத்திரம் கேட்க வந்திருக்கேன், அதை மாத்திரம் தான் பேசணும். அங்க வேற வெட்டி பேச்சே பேசக்கூடாது. அதை வச்சு கும்பிட்டு ஐயா கிட்ட போய் சமாதிக்கு போயிட்டு அங்க வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு சொல்லணும். வீடுன்னு நீங்க சும்மா நினைக்காதீங்க. உங்க பூஜை ரூம்ல வந்து யாரு இருக்கா என்ன உங்களுக்கு தெரியாது.
ஆனா இருப்பாங்க யாருன்னா ஒருத்தர் அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறது ஒருத்தர் இருப்பாங்க. அது யாரும் நம்ம குலதெய்வமா இருக்கலாம், பித்திருவராக இருக்கலாம், இல்லை ஒரு இஷ்ட தேவதையா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவன் சொல்லணும், நான் போயிட்டு வந்துட்டேன், ஐயா கிட்ட போயிட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இங்கேருந்து போயிட்டு வந்ததுக்கு போயிட்டு நான் சாமி கும்பிட்டு வர வரைக்கும் என்னை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு என்னை வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம், ஏன்னா உங்களால் தான் எல்லாமே நடக்கும், நீங்கள் தான் கிட்ட இருந்து பண்ணோம், ஐயா கிட்ட நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லி ஒரு கருப்பு தேசமா இதாக இருக்கும். இப்படி ஒரு 9 வாரம் நீங்க 9 வாரம் எல்லாம் 9 முடியாதவங்க மாசம் பிறந்தா 9 மாசம். அது மாசம் பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் போங்க. அது ஐயாவுக்கு விசேஷம். புனர்பூசம், கடகராசி, கட்டுமான பணி, வீடு இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். அதனால அதுக்கு போய் வைங்க. உங்க கோரிக்கை எனக்கு கண்டிப்பா நிறைவேறும். நீங்க செஞ்சுட்டே வரணும். எப்போ வரும் எப்போ நடக்கும் அப்படி நினைக்கக்கூடாது. சொல்றது மட்டும் நீங்க சொல்லணும். ஐயா உடனே நான் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் அடிக்கடி சொல்ல தேவையில்லாது, ஒரு வாட்டி சொன்னா போதும். அதுக்கப்புறம் ஆனந்தமா சந்தோஷமா இப்ப அந்த கல்லை வச்சுட்டு அற்புதமா விளக்கு ஏற்றிட்டு சந்தோஷமா வந்துட்டு சாப்பிட்டு சாமி விட்டு வந்துனே இருக்கு. வேற எதுவும் கேட்காதீங்க. ஒரு வாட்டி கேட்டி அதை விட்டுட்டணும். அடுத்த வாட்டி நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. அப்ப அவரு உங்களுக்கு செய்வார். அது கடன்பட்டியா இருந்தாலும் சரி, பழனி முருகனா இருந்தாலும் சரி, நம்ம ஜக்கம்மா இருந்தாலும் சரி, அவங்க செய்வாங்க. கண்டிப்பா செய்வாங்க. செய்யறதுக்கு தான் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல. இந்த கோயிலுக்கு போனாங்க அது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா அது கிடைக்கும், இந்த ஜீவசமம் இது கிடைக்கும், இது இங்கே கிடைக்கும், அது அப்பவே கிடையாது. எல்லாம் ஒரே ஆற்றல், ஒரே நிலை, ஒரே சக்தி, ஒரே இறை ஆற்றல் தான். நம்ம தான் தனித்தனியா ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு இதுல வந்து தனித்தனியா நம்ம பாகுபாடுபட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு தெரியல. அதனால இப்படி பண்ணணும். இது நிறைய பேர் கேட்டாங்க, அந்த சாமி மாதிரி வீடு கட்டணும், கோயிலில் போயிட்டு அங்கே வந்து கல் வந்து அடுக்குனா வீடு கட்டிடலாமே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சரி இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம், மக்கள் வந்து இது பண்ண. அதனால வீட்டுல இருந்து நீங்க ஒரு செங்கல் வந்து உன்னோட உழைப்புல அந்த காசு எடுத்துமே ஒரு கல் அங்கே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அங்கே கனகம்பட்டில ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இது யூஸ் பண்ணானா இங்க உன் வீடு மேல ஏறி கனகம்பட்டியார் வந்து கணக்கு கரெக்டா போடுவாரு. அதனால அது நடக்கும். அதனால அப்படி பயன்படுத்துங்க. பக்தியோட சிரத்தையோட செய்யுங்க, கண்டிப்பா செய்வாங்க. அந்த கல்லு சுத்தபத்தமா இருக்கணும். அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். சுத்தபத்தமா இருக்கணும், பார்த்தா ஷார்ப்பா இருக்கணும். அந்த கல்லு உங்கள்கிட்ட பேசணும். சுத்தமா இருக்கு கல்லு, நல்லா இருக்கு கல்லு அப்படின்னு உன் மனசு ஆத்மா திருப்தி அடையணும். அதான் நீங்களே போகணும். செங்கல் வாங்கும் போது அங்க நீங்களே போகணும். அங்க போயிட்டு செங்கலை பார்க்கணும். 10 கல் வச்சா 10 கல் பிடிக்காது உங்களுக்கு. எதனா ஒரு கல்லு தான் பிடிக்கும். அதுலயே தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த கல்லு நம்மள பேசுது, அதுக்கு நம்மள பிடிக்கணும். கல்லு எல்லாம் சாதாரண மண்ணு தானே, மனுஷன் செஞ்சது தானே, அதுக்கு என்ன இருக்குது? அதை போய் இவ்வளவு சாஸ்திரம் பாக்குறீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தப்பு. வாஸ்துபடி ஒரு வீட்டுல வந்து ஒரு மூலையில ஒரு கல்லை புடுங்கணும்னா வாஸ்து குறைபாடு வரும். புடுங்க இடத்துல புடிங்கிட்டாலும் முடிஞ்சிச்சு கதை. அப்படி இது வந்து இறை நம்பிக்கை, சாஸ்திரங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இது நாத்திகர்களுக்கு கிடையாது. இது நம்பிக்கை அடிப்படையில நடக்குது. அதை அனுபவிச்சிருக்கோம். நம்ம பிரச்சனைகளை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கனால அதை நம்ம நம்புறோம். அவ்வளவுதான். இது மற்றபடி ஆய்வு செய்யறதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுதான் சொந்த வீடு கட்டினா இப்படி இந்த கல்லெல்லாம் தேர்ந்து இப்படி எடுக்கும். நல்லா மஞ்சள் வந்து கல்லுல அரைச்சி வச்சு நீங்க பொங்க வைங்க. நல்ல பொருளா வைங்க. எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கு, கெமிக்கலா இருக்கு. அது மாதிரி வைக்க கூடாது. அதை நீங்க பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ஆண்டவங்க உங்களுக்கு அருள் கொடுப்பாரு. உங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க அந்த கல் உங்க வீட்டுல வச்ச உடனே உங்களுக்கு அந்த மங்களகரமான ஒரு விஷயம் எல்லாம் வரும். உங்களுக்கு அது வீடு கட்டுறதுக்கான உதவிகள் வந்து வரும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான நிறைய பேர் உங்க காதுல பேசுவாங்க. நான் வீடு கட்ட போறேன், அப்படி கட்ட போறேன், இப்படி கட்ட போறேன், இவ்வளோ ஆகுன்றாங்க, நான் இப்படி பண்ணலான்னு இருக்கிறேன், இங்க கல் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. காதுல விழுவாங்க. அந்த கல்லை நீங்க வீட்டுல வச்ச உடனே வரும். அப்ப கனகம்பட்டி ஏற்றி வச்சுட்டு வந்த அப்புறம் எப்படி வரும்பாரு. அது மாதிரி வரும். உண்மை. அவன் அனுபவிச்சிருக்காங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காரு. ஆனா நான் வந்து மற்ற கோயிலுங்களுக்கெல்லாம் போய் வச்சிருக்காங்க. கனகம்பட்டி நான் சொல்லலை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். கனகம்பட்டியில் வந்து இது மாதிரி கல் எடுக்கிறது வந்து அதை கொஞ்சம் மக்கள் வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு அதை தவிர்க்கிறது நல்லது. இப்படி பண்ணுங்க நல்லது. வசதி கொஞ்சம் இருக்கிறவங்க நீங்க கல்லு கட்டினா கல்லு மாத்திரம் தான் வீடு கட்டிட முடியுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கல்லு ஒண்ணு, அது கூட சேர்ந்தா சிமெண்ட், அது கூட சேர்ந்தா மணல், எல்லாம் ஒரு கிலோ கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அது கூட சேர்த்து வச்சுதான் அதெல்லாம் ஒன்னா சேரும். எதுக்கு இது வச்சுட்டு போயிருக்கான் அந்த ஆண்டவன் பாப்பாருல்ல, ஐயா பாப்பா எதுக்கு வச்சிருக்கான்? சிமெண்ட் வச்சிருக்கான்,
மணல் வச்சிருக்கிறான், கல் வச்சிருக்கான். அப்ப என்ன, இது வீடு கட்டுறதுக்கு போகுது, அப்ப வீடு கட்ட போறாம போகுது அப்படின்னு வரும். இது வந்து அருவுருவமா உணர்த்துறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால வந்து எல்லாருமே சிமெண்ட் ஜல்லி எல்லாத்துக்கும் சொல்ல, என்னடா இது வண்டி தான் வச்சிருந்து போனோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. செங்கல் எதுவும் வைங்க, கொடுக்கணும். எப்படி முடிஞ்சா அது கூட நீங்க வீட்லயோ கடையில போய் சும்மா கொஞ்சோண்டு மணல் ஒரு பாக்கெட்டு, கொஞ்சோண்டு சிமெண்ட் ஒரு பாக்கெட், அது கூட சேர்த்து அது வச்சிட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பர். அது ஏதோ யூஸ் ஆக போகுது கோயிலுக்கு, அவ்வளவுதான். அப்போ அது வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இப்படிதான் பண்ணணும். வெறும் கல்லை மாத்திரம் அடிக்க வச்சுட்டு வந்தா எப்படி நடக்கும்? அது என்ன அர்த்தம்? அப்ப நீ செய்யற செயல் வந்து ஆண்டவன் வந்து அவர் புரிஞ்சுக்கணும், உடனே செஞ்சிடணும், அப்படிதானே? அப்படி நினைக்க கூடாது, தப்பு அது. அதனால வந்து இப்படி பண்ண கிடையாது. கல்லை ஃபர்ஸ்ட் எடுத்து வை, என்ன நடக்கும் பார்ப்போம். அந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உங்களுக்கு வருதா, நடக்குதா, கட்டுதான் பாருங்க. இதனால இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 9 வாரம் வைங்க, கரெக்டா 9 வாரம், 9 நவகிரகங்களுக்கு தந்தாலும் 9 வாரம் நீங்க அதை வைங்க, உங்களுக்கு சூப்பரா நடக்கும். அப்போ நடக்கலைன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுல ஒன்றும் கிடையாது சும்மா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் வைக்க வேண்டியதில்லை. நீ பாட்டுக்கு நேராக போய் சாமியை வேண்டிட்டு, நான் வீடு கட்டின சாமி எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நேரலாம். அதுக்கு போய் ஒரு கல்லை கட்டி அவன் எவனா கட்டினதை இதை இடிச்சுட்டு மறுபடியும் நீங்க வச்சு கட்டினா அப்படின்னா ஆகும். இருக்கிற வீட்டை இடிச்சுதான் கட்ட முடியும், ஆல்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். இப்படிதான் நடக்கும். அப்ப நிறைய இருக்கு, அது சொன்னா வேற மாதிரி போகும். ஆனாலும் அப்படி பண்ணாதீங்க, இந்த விஷயத்தை அப்படி பண்ணாதீங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் சொல்லுங்க, அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி வைக்கிறது வந்து இப்படிதான் பண்ணணும். கல் அடுக்கி நீங்க பண்ற பழக்கம் வச்சுட்டீங்கன்னா அந்த கல் வந்து நீங்க வாங்கி போய் கொடுக்கணும். 9 வாரத்துக்கு 9 கல் அதை போய் சேரணும். ஒன்னொன்னா கொடுத்து அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா தான் எல்லாமே நடக்கும். அவன் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி டக்குன்னு நடந்திருக்கு, நடக்கும். அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். தேவையில்லாம போய் அங்க சும்மா அந்த யாராவது வச்ச கல்லெல்லாம் நீங்க தொட்டு அதை வைக்கிறது பண்றது அதெல்லாம் செய்யாதீங்க, தயவு செய்து அதை செய்யாதீங்க. அது சில நேரம் தோஷம் கூட தாக்கிடும், நம்மள தோஷம் உண்டாக்கிடும். யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அவன் கட்டி வச்சிருப்பான், அது நம்ம அந்த கல் எடுத்து வைக்கிறதோ இல்ல நீங்க கட்டும் போது அது கீழே விழுந்துருதோ அப்படிலாம் பண்ணோம்னா அது இருக்கு. அது நிறைய சமித்து கல் இருக்கு, பிரசன்னம் இருக்கு. நீங்க வைக்கும் போதே தெரியும் சில விஷயம்லாம். நீங்க ஒரு இது வைக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிற அந்த கல்லு கட்டியிருக்காங்க, அது வந்து கீழே விழுந்துருன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற அரவிசீமா வீடு காலி பண்ண போறான்னு அர்த்தம். இல்லைன்னா சொத்து பிரச்சனை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போக போறான்னு அர்த்தம். போயிடுவான், கிளம்பிடுவான், இதெல்லாம் நடக்கும். அது சிம்டம்ஸ் காட்டும். அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்காது. அதனாலதான் உஷாரா இருக்குன்னு சொல்றது. அதுக்குதான் தனியா பண்ணுங்க, நீங்க வந்து மற்றபடி எதுவும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காரணம். அதனால உங்களுடைய வேண்டுதல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கனகம்பட்டி சுவாமி அவர்கள் கண்டிப்பாக உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார். அதுக்கு நானும் அந்த இறைவனுடன் வேண்டிக்கிறேன். ஆனா கோயிலாண்ட போயிட்டு அங்க இது மாதிரி பண்றதை கொஞ்சம் நிப்பாட்டிங்க. அது வந்து தேவையில்லாத விஷயமா போகுது, தவறுதலா போகுது. அங்க கும்பிட்டும் புண்ணியமா. ரெண்டாவது அதான் சொல்றேன், பாத்திரம் சுத்தமா இருந்தாதான் எந்த தேவரும் தேவதைகளும் உங்களுக்கு வந்து செய்வாங்க, மற்றபடி செய்ய மாட்டாங்க. ஏதோ உயிர் போற விஷயமா இருந்தா எல்லாத்தையும் மீறி அவங்க செய்வாங்க, அவங்க காப்பாத்தி விடுவாங்க. மற்ற விஷயங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. அது நம்முடைய தவறுதலான புரிதல்னால செய்யற விஷயம். ஆனாலும் அவங்க அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இது மாதிரிதான் நீங்க போகணும். சாமி கிட்ட போய் இப்படி பண்ணிட்டு நிதானமா பொறுமையா இது வரணும். சும்மா ஏதோ போனா வச்சோம் கல்ல தூணோன்னு வந்துட வரக்கூடாது அப்படி. அது நல்லா பாயிண்ட புரிஞ்சுக்கிறது. அப்ப அந்த கல்லு எடுத்து வைங்க. முடிஞ்ச சிமெண்ட், கொஞ்சம் மணல், ஒரு 1/2 கிலோ மணல், ஒரு 1/2 கிலோ சிமெண்ட், இல்ல 1 கிலோ ரெண்டுத்து வாங்கி அதை கூட வச்சுட்டு இன்னும் சூப்பர். அது அருமையா இருக்கும், நடக்கும். என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் புதுசா சொல்லிக்கிறாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர். பண்றவங்க பண்ணிட்டு போடுவோம். நமக்கு வேலை நடக்குதா அதுதான் பார்க்கணும். நமக்கும் ஆண்டவனுக்கு தான் தொடர்பு, மற்றவங்ககிட்ட கிடையாது. நம்ம மகான்களை தேடி போற ஆளுங்க, சித்தர்களை தேடி போற ஆளுங்க. நம்ம இப்படிதான் இருப்போம். நம்ம பழக்க வழக்கங்கள், நம்முடைய எண்ண அலைகள் இப்படிதான் இருக்கும். நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எதிராளி குறை சொல்றவனோ எகத்தாளம் பண்றவனோ கேலி பண்றவனோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், உதவியும் பண்ண மாட்டான், உபத்திரம் தான் பண்ணுவான். அவன் 1008 பேசுவான். அவன் பாட்டு ரோட்ல போற நாய் மாதிரி கோச்சிட்டு போயிடுவான். அதனால அதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. எவ்வளவு செலவு பண்றோம், இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அது வீடு கட்டுற விஷயத்துக்கு இப்படி நீங்க பண்ணுங்க. மற்ற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு இருக்கு. ஒரு நட்சத்திரங்கள் நிறைய இருக்கு. நான் என்னால முடிஞ்சவரை கொஞ்சம் அப்பப்போ வீடியோ நான் போடுறேன் ஒரு விஷயத்த.
நீங்க உன்னிப்பா பார்த்து நீங்க அதை பயனடைஞ்சீங்க. ஐயாவை பிடிச்சிங்க விடாதீங்க. இந்த குரு பூஜைலாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி. நன்றி.